புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய 135ஆம் ஆண்டில் அனைவருக்கும் புரட்சிகரமான வணக்கம். கனக சுப்புரத்தனமாக இருந்தவர் புரட்சி கவிஞராக மாறியது எப்படி என்பது ஒரு சுவையான தகவலாகும். அவர் காரைக்காலை அடுத்த நிரவி என்ற ஊரில் பள்ளியில் தமிழாசிரியராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் மயிலாடுதுறையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதை அறிந்து அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்று நினைவிலிருந்து மயிலாடுதுறைக்கு செல்கிறார். மயிலாடுதுறையிலே தந்தை பெரியாருடைய சொற்பொழிவை கேட்ட புரட்சி கவிஞருக்கு ஒரு புதிய சிந்தனை வெடித்தது. அதுவரை அவருடைய சிந்தனை போக்குகள் வேறு திசையில் இருந்தன. சுப்பிரமணிய துதி அமுது பாடியவர் தான் பாரதிதாசன். மயிலாடுதுறையில் தந்தை பெரியாருடைய உரையை கேட்டதற்கு பின்னாலே அவரிடத்தில் ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்பட்டது. கிடைத்தது எனக்கு ஒரு கருப்பொருள் கிடைத்தது என்று சொல்லி தன்னுடைய சிந்தனுடைய பாதையை மாற்றி தந்தை பெரியாருடைய சீடரானதுதான் இன்றைக்கு புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுகின்ற மாபெரும் கவிஞர் ஆவார். எத்தனையோ கவிஞர்கள் தோன்றலாம், கவி சக்கரவர்த்திகள் தோன்றலாம். ஆனால் புரட்சி கவிஞர் என்று சொன்னால் அது நமது பாரதிதாசன் அவருக்கு மட்டுமே சார். பாரதிதாசன் என்பது கூட பாரதியாருடைய கொள்கைகளை ஏற்றதனால் அல்ல, ஒரு புது நடையை அவர் உருவாக்கி கொடுத்தவர் கவிதைத்துறையிலே என்ற அளவில் தான் அந்த பெயரால் அழைக்கப்படுகிறாரே தவிர கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் அவருக்கும் இவருக்கும் மலைக்கும் அணுவுக்குமான ஒன்றாகும். அவர் இயற்கை வளங்களை பற்றி எல்லாம் சிறப்பாக பாடும்போது கூட நல்ல இமயம், வளங்குழிக்கும் கங்கை நதி, வெள்ள தமிழ்நாட்டின் மேன்மை புதிய மலை, சென்னல் வயல்கள், செழுந்திரும்பு தோட்டங்கள், திண்ண கனிகள், தெவிட்டா பயன்மரங்கள், இன்பம் செறிந்திருக்கும் பெரிய தேசத்தில் 30 கோடி மக்கள் வைத்தென்னே, செப்பும் இயற்கை வளங்கள் செறிந்தென்னே, மூடப்பழக்கம் முடிவற்ற கண்ணுறக்கம், ஓடுவதென்றோ உயர்வதென்றோ நான் அறியேன் என்று நம் நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக பாடினாலும் மூடப்பழக்கத்திலும் முடிவற்ற கண்ணுறக்கத்திலும் இந்த மக்கள் வீழ்ந்து கிடக்கிறார்களே, அவர்கள் என்றைக்கு விழிப்பார்களோ என்ற ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். குழந்தைக்கு தாலாட்டு பாடுகின்ற பாட்டில் கூட சாணிக்கு பொட்டுட்டு சாமி என்பார், நகைத்தீங்கு கண்ணுறங்கு என்று புரட்சி கவிஞர் தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை மூச்சு காற்றாக உள்வாங்கியதற்கு பின்னால ஒரு புதிய மனிதராக வடிவெடுக்கிறார். புரட்சி கவிஞராக வெடித்து கிளம்பியிருக்கிறார். அவருடைய 135ஆம் ஆண்டு உலகம் முறாம் இன்றைக்கு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு முன்னாலே திராவிட தலைவர் ஆசிரியர் மாணவகு வீரமணி அவர்கள் புரட்சி கவிஞருடைய பிறந்த நாளை கல்வி நாளாக கொண்டாட வேண்டும், தமிழ் நாளாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் புரட்சி கவிஞருடைய பிறந்த நாளை ஒட்டி புரட்சி கவிஞர் ஒரு வாரம் விழாவாக நடத்த வேண்டும் என்று அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையிலே புரட்சி கவிஞருக்கு இந்த புகழை சேர்த்த முதலமைச்சருக்கும் நமது பாராட்டுகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வது நமது கடமையாகும். அவர் இயக்கவாதியாகவும் இருந்தார். புரட்சி கவிஞர் ஏதோ தந்தை பெரியாருடைய கருத்துக்களை பற்றி பாடினார் என்பது மட்டுமல்ல, இயக்க ரீதியாகவே செயல்பட்டிருக்கிறார். அவர் நடத்திய குயிலேட்டிலே நான் ஊரங்கும் கிராமங்களோறும் திராவிட கழக கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். வீடுதோறும் விடுதலை வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இயக்கவாதியாகவும் புரட்சி கவிஞர் இருந்தார் என்பதுதான் உண்மை. 1957 சட்ட எரிப்பு போராட்டத்தை எரித்து கலந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் சிறையில் இருந்த நேரத்தில் புரட்சி கவிஞர் அந்த நேரத்திலே பல்வேறு மாநாடுகளில், ஜாதி ஒழிப்பு மாநாடுகள் எல்லாம் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன், நம்முடைய ஆசிரியர் அவர்கள், அதே போல டாக்டர் ராஜமாணிக்கனார் போன்றவர்கள் எல்லாம் ஜாதி ஒழிப்பு மாநாடுகளிலே கலந்து கொண்டார் என்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். புரட்சி கவிஞர் வெறும் பாடலாசிரியர் மட்டுமல்ல, ஒரு கரஞ்செட்டி வீரராகவும் இயக்க தோழராகவும் அவர் பரிணமித்தார். அவர்தான் 1958ஆம் ஆண்டில் ஜாதி ஒழிப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு
சிறைக்கு சென்றவர்கள் விடுதலையானதற்கு பின்னாலே ஒரு மாபெரும் வரவேற்பு பொதுக்கூட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்பொழுதுதான் இந்த தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகத்தோடும் மணக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் என்று ஒரு உழவன் ஒரு உழத்தியிடம் சொல்வது போல அந்த உழத்தி கேட்கிறார். அதுவும் ஊர்வலத்து செல்கிறாரே அவர் யார் என்று அவர் அந்த உழவன் தன்னுடைய மனைவியாகிய உழத்தியிடம் சொல்லுகிற அந்த பாடல் தான் தொண்டு செய்து பழுத்த பழம் என்ற பாடலாகும். இப்படி புரட்சி கவிஞருடைய ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னணி வரலாறு இருக்கிறது. அவருடைய 135ஆம் ஆண்டிலே அனைவருக்கும் புரட்சி வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். புரட்சி கவிஞர் பாடல்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். புரட்சி கவிஞர் ஊட்டிய அந்த தன்மான எழுச்சியை மொழிமான உணர்ச்சியை நாடெங்கும் பரவ செய்வதுதான் புரட்சி கவிஞருடைய பிறந்த நாளிலே நாம் எடுக்கக்கூடிய சூழலியாகும். நன்றி, வணக்கம்.